ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 250 கிராம் ப்ரான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட பாடியில் பிளாக் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை கண்டிப்பாக எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் 2 ஆனியன், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பேஸ்ட் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீராத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அதனால் நான் குவான்டிட்டி வந்து கம்மியாக செய்கிறேன். இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கோங்க. இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துப்போம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை குக் பண்ணிப்போம். இது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பேனையும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்பப்போ நடுவில் அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ மீடியம் சைஸ்டு ப்ரான் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுப்போம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், அதனால் 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனாலே போதும். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அது குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான் வந்து ஹாஃப் குக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, அதை காட்ட மறந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், யம்மி ப்ரான் தொக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணாம்னு நினச்சிங்கன்னா குக் பண்ணும்போதே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. யம்மி ரசம், ஆம்லேட், சாலட்க்கு குக்கும்பர். சிம்பிளான லன்ச் மெனு வந்து ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாடா, பாய்.